உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கதாமா இந்த கல்யாணத்தை நடத்தணும். இனி எப்போ இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. மா அழாதீங்க. நல்ல நாள் அதுவுமா இப்படி உணர்ச்சி வசப்பட்டா எப்படி? இந்தாங்க தண்ணி குடிங்க. மா இதுக்கே இப்படி சொன்னா எப்படி? இன்னும் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. ஆமாத்த, இன்னும் நாங்க உங்களுக்கு 90வது கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கணும். அப்போ எங்க வயித்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி ஜோடியா வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. அதுக்குள்ள இப்படி போதும்னு சொன்ன எப்படி? விளங்கிரும். இதுங்க 60ஆம் கல்யாணத்தையே பார்க்க முடியல. இந்த லட்சணத்துல 90ஆம் கல்யாணம் வேற. அப்பா அம்மாக்கு 90வது கல்யாணம்னா அப்ப நம்ம 2 அண்ணனுங்களுக்கும் 60,000. அப்போ ஒரே மேடையில 3 ஜோடியை நிறுத்தி கல்யாணம் பண்ணிடலாம். ஏய் பூஜா, உனக்கு மட்டும் எப்படிதான் இப்படி எல்லாம் மூளை வேலை செய்தோ தெரியல. உன் அறிவை பார்த்து நான் அப்படியே பூரிச்சு போயிட்டமா. அதெல்லாம் தானா வரும்க்கா. என் பத்திரு, நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு கேட்கணும். நீங்க எல்லாரும் அதை செய்வீங்களா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, இப்பவே நிறைவேற்றுறோம். இல்லப்பா, இது என்னோட ஆசை. எனக்கு மட்டும் இல்ல, உங்க அப்பாவோட ஆசையும் இதுதான். என்னம்மா உனக்கு என்னம்மா வேணும் சொல்லுமா, இப்பவே நிறைவேற்றி கொடுக்குறேம்மா. பணம் காசு பொருள் எல்லாம் இல்லப்பா, அது எங்களுக்கு நீங்க போதும் போதும்னு செஞ்சிட்டீங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போறது எங்களோட கடைசி ஆசைப்பா. நாங்க பெத்த பிள்ளைங்க நீங்க எல்லாரும் எங்க காலத்துக்கு அப்புறமும் ஒத்துமையாவே இருக்கணும். யாரும் சண்டை போட்டு வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது. இதோ இன்னைக்கு எப்படி எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருக்கமோ இதே மாதிரிதான் நீங்க என்னைக்கும் இருக்கணும். மா என்னமா இப்படி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? நாங்க யாரும் ஒரு நாளும் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியில போக மாட்டோம். என்னைக்குமே அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா எல்லாரும் ஒன்னாதான் இருப்போம். அம்மா, அக்கா சொல்றது சத்தியம். என்னைக்குமே கூட்டு குடும்பமா தான் இருப்போம். நீங்களும் எங்க கூட 100 வருஷம் சந்தோஷமா இருப்பீங்க. ஆமாம்மா, எங்களுக்கு என்னைக்குமே எல்லாமே அண்ணன் தான். எங்களை யாராலையும் பிரிக்க முடியாதுமா. நாங்க எப்பவும் ஒற்றுமையா தான் இருப்போம். இன்னைக்கு சொல்றதாமா என்னைக்குமே. எங்க வாக்கு மாறாது, எங்க மனசு மாறாது. அத்தை, நீங்க எதை நினைச்சு பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. கீர்த்தியும் திருமாமாவும் புதுசா வீடு வாங்கினா அங்க தனியா போவாங்கன்னு தானே? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அத்தை. அத திருமாமாவும் கீர்த்தியும் என்கிட்ட எப்பவோ சொல்லிட்டாங்க. இந்த வீட்ல தான் கடைசி வரைக்கும் நாங்க இருப்போன்னு. என்ன கீர்த்தி, அப்படிதானே? ஆமாத்த, அப்படிதான். நீங்க தேவையில்லாம யோசிக்காதீங்க, நார்மலா இருங்க. என்னடி இதான் சந்தர்ப்பம்னு போட்டு பாக்குறியா? கீர்த்தி, நீ என்ன நினைக்கிறேன்னு நான் சொல்லவா? என்னடா இந்த வீட்டோட மூத்த மருமக நாம அத்தை மாமாவோட விருப்பத்தை அவங்களுக்கு எப்படி நிறைவேற்றணும்னு தானே யோசிக்கிற? செல்வி, அதான். அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. அத்த, நானும் கீர்த்தி வேணா உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரோம். இந்த வீட்டு மருமகளா நாங்க என்னைக்குமே இந்த வீட்டை பிரிக்க மாட்டோம். எப்பயுமே ஒத்துமையா தான் இருப்போம். இது என்னோட சத்தியம். கீர்த்தி, என்ன?
அம்மா நாங்களும் சத்தியம் பண்ணி தரோம். என்னைக்குமே நாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு ஒத்துமையா இருப்போம். எங்களுக்கு அப்புறமும் எங்க பிள்ளைங்க எல்லாரும் ஒத்துமையா தான் இருப்போம். ம்? அம்மா கையை காட்டுங்க. வா. ஆ அம்மா சத்தியமாமா. 10 மாசம் என் வயித்துல சுமந்து பெத்தது உங்க 5 பேரை மட்டும் இல்ல. இதோ இந்த உணர்ச்சி தான். என்ன நடந்தாலும் நம்ம குடும்பம் இதே வீட்டுல இப்ப இருக்கிற இதே சந்தோஷத்தோட என்னைக்கு ஒத்துமையா இருக்கணும். அதான்டா எங்களோட ஆசை. இந்த செல்வி ரொம்ப சாமர்த்தியமா என் பொண்ணையும் சத்தியம் பண்ண வச்சுட்டாளே. என்ன கீர்த்தி, உன்னே இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ண வச்சுட்டேன் பார்த்தல. நான் தனி கொடுத்தன போக கூடாதுன்னு நீ போடுற திட்டம் எனக்கு நல்லா தெரியும் செல்வி. என்னதான் சத்தியம் பண்ணாலும் நான் என் புருஷனை கூட்டிட்டு புது வீட்டுக்கு போக தான் போறேன். இது ஏன் சத்தியம். நான் விட்ட சவால நான் நிச்சயம் ஜெயிப்பேன். ஒரு நாளும் நடக்காது கீர்த்தி. உன் கனவை நான் தவிடு பொடியாக்குவேன்.